Hi friends, welcome to Crazy Tamulachi channel. நம்ம Crazy Tamulachi channelல government job segmentல இன்னைக்கு நம்ம TNPSC Group 4 ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். TNPSC Group 4 ரிசல்ட் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இந்த சூழ்நிலையில் பார்டரில் மார்க் வாங்கியிருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இது இருக்க போகுது. எப்பயுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கும். இப்போ பிசினா இத்தனை பர்சன்டேஜ், எம்பிசினா இத்தனை பர்சன்டேஜ், எஸ்சினா இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ரிவைஸ்டு வேக்கன்சி டீட்டெயில்ஸையும் அந்த ரிசர்வேஷனையும் வச்சு தான் இப்போ நம்ம இந்த வீடியோ முழுக்க வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எப்படி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா விஏஓக்கு ரிவைஸ்டு வேக்கன்சி இப்போ 607 இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 150 சீட், பிசிக்கு 166 சீட்டு, பிசி முஸ்லிம்ஸ்க்கு 25 சீட்டு, எம்பிசிக்கு 120, எஸ்சிக்கு 74 சீட்டு, எஸ்சிஏக்கு 21 சீட்டு, எஸ்டிக்கு 7 சீட் கணக்கு வருது. அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டண்ட், செக்ரட்டரி, நான் செக்ரட்டரி, பில் கலெக்டர் இந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4558 வேக்கன்சி ரிவைஸ்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓசிக்கு 31% ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா 1373 வேக்கன்சியும், பிசிக்கு 962, பிசி முஸ்லிம்ஸ்க்கு 28, எம்பிசிக்கு 910, எஸ்சிக்கு 495, எஸ்சிஏக்கு 24, எஸ்டிக்கு 8 வேக்கன்சி வருது. டைப்பிஸ்ட்டுக்கு ரிவைஸ்டாக 2734 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஓசிக்கு 823, பிசிக்கு 572, பிசி முஸ்லிம்ஸ்க்கு 14, எம்பிசிக்கு 546, எஸ்சிக்கு 293, எஸ்சிஏ 12 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 4 வேக்கன்சியும் வருது. அடுத்ததாக ஸ்டெனோகிராஃபர் பார்க்கலாம். 994 ரிவைஸ்டு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓசிக்கு 301 சீட், பிசிக்கு 224, பிசி முஸ்லிம்ஸ் 14, எம்பிசி 198, எஸ்சி 119, எஸ்சிஏ 12, எஸ்டிக்கு 4 வேக்கன்சியும் வருது. அடுத்ததாக ஃபீல்டு சர்வேயர் மொத்தம் 505 வேக்கன்சி இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓசிக்கு 155, பிசிக்கு 133, பிசி முஸ்லிம்ஸ்க்கு 19, எம்பிசிக்கு 100, எஸ்சிக்கு 75, எஸ்சிஏக்கு 15, எஸ்டிக்கு 5 வேக்கன்சியும் வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மார்க் எல்லாமே வாங்கிட்டு கேட்டகரி வைஸ் ரேங்கிங்லேயும் வந்திருப்பீங்க. இப்போது சொல்லப்பட்ட இந்த கேட்டகரிக்குள்ளே இந்த ரேங்கிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் காத்துட்டே இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட், நான் செக்ரட்டரி போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, 1400வது ரேங்கிங்கில் இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்கிங்கில் 1400வது ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா மொத்த வேக்கன்சியாக 1373 வேக்கன்சி தான். ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி ரேங்கிங்கோட இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, ஜாப் கிடச்சிருமா கிடச்சிடாதா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். மோரோவர் ஒரு 50 100 அப்படின்றவங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அங்கே போயிட்டு ஜாப் எடுக்காமல் வேறு ஏதாவது குரூப் 2 கிடச்சிருச்சு, குரூப் 1 கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பட்சத்தில் நிறைய பேர் வந்து பாதி பேர் வேறு வேலைக்கு போயிடுவாங்க. அப்படின்னும் போது ஒரு 50 to 100 இந்த மினிமம் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வேணால் கிடைக்கிறதுக்கு மிக குறைவான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வேணால் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். மற்றவங்க அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.